ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வ மகளின் வணக்கம். ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். என்னென்னா, அயோத்தியா காஷி பயணம். இந்த பயணத்துக்கு நாம் எப்படி போகணும், என்ன செலவாகும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்காங்க. அம்மா எங்களையும் கூட்டி கொண்டு போங்க, நீங்கள் நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, எங்களும் கொட்டு கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. நம்ம எப்படி போகணும், என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அயோத்தியா காஷி பயணம் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் அயோத்தியா போக மாட்டோமா? ராமர் பிறந்து வாழ்ந்த அந்த இடத்துக்கு பிறகு நம்ம காஷி போக மாட்டோமா? அப்படியே காஷிலேருந்து ராமேஸ்வரம் வர மாட்டோமா? மறுபடி பார்த்தா ராமேஸ்வரத்தில் போய் பகவானை பார்த்துட்டு அங்கேருந்து நாம் காஷிக்கு போய் மீண்டும் அங்கேருந்து தீர்த்து கொண்டு ராமேஸ்வரத்தில் அங்கே அபிஷேகம் பண்ணி வருது முறையாக இருக்கும். நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம காஷி ராமேஸ்வரம் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி சில பேருடைய ஆசை, ஆதங்கம், அந்த உண்மையான பக்தி சில பேருக்குள்ளே இருக்கும். ஆனால் சில பேர் காஷிக்கே போகாதவங்க, அயோத்திக்கே போகாதவங்க, காலமாய் எத்தனோ பேர் காலமானவங்களும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் நாம் நல்லா இருக்கிறோமா, கிளம்பிடுங்க. காஷி, அயோத்தியா, ராமேஸ்வரம் என்று அற்புதமான புனிதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் கிளம்பிடுங்க. இன்று பார்த்துக்கலாம், நாளைக்கு போய்க்கலான்ற மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பகவான் உங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, மகனே பரவாயில்ல, நீ பொறுமையாயிரு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படி நாளைக்கு பார்த்துக்கலான்னும் போது நம்மளோட ஆயிலே முடிஞ்சிடும் சில இடத்துல, சில பேருக்கு, இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு என்ன, நமக்கு காஷி அயோத்தியா போகக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பு பகவான் கொடுத்தாங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. சரி, நாம் எப்படி போனாலும் எப்படி போகணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நாம் இங்கேருந்து அயோத்தியா போகிறோம், சரிங்களா? அயோத்தியா போயிட்டு பிறகு நம்ம காஷி போய்க்கலாம். அதுக்குண்டான சார்ஜஸ், இங்கேருந்து நம்ம அயோத்திக்கு நாம் ட்ரெயின் புக் பண்ணணும்னா, நாம் அயோத்திக்கு போகிறதுக்கு உண்டான ட்ரெயின் பாதை பார்த்திங்கன்னா, ஒன்று நாம் இருக்கிற இடத்துல இருந்து புக் பண்ணி, ஒன்று சென்னையாக இருக்கலாம், இல்லை திருச்சியாக இருக்கலாம், இல்லை ராமேஸ்வரத்தில் இருக்கலாம். இந்த 3 இடத்துலேருந்து தான் அயோத்திக்கு ட்ரெயின் போகும். என்னை பொறுத்தளவுக்கு திருச்சியில் ஏறுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நான் உணர்றேங்க. என்னென்னா, நான் முதல் அயோத்தியா கோயில் மகா கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய பயணமானது நான் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்போ நான் எப்படி போனால் நீ முடிவு பண்ணுப்பா, ஏன்னா முதல் முறையாக போகிறேன் அயோத்திக்கு அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தித்து நான் போகும்போது எனக்கு ட்ரெயின் டிக்கெட் அமைஞ்சது திருச்சியில் இருந்துங்க. சரி, ரொம்ப இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லிவிட்டு நாம் என்னுடைய பயணமானது அயோத்தியா நோக்கி நாம் நம்ம திருப்பூர்லேருந்து திருச்சிக்கு போய் ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயின் ஏறி நான் அயோத்திக்கு நாம் கிளம்புறோம். அயோத்திக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த எனக்கு பகவான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு உணர்த்தினாங்க. என்னென்னா, அந்த காலத்தில் ராமர் நம்ம இந்த மானிட பிறவியில் பிறந்து வாழும்போது ஸ்ரீராமருக்கு அவங்களுடைய குலசாமி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தான் சொல்லி நம்மளுடைய வரலாறு சொல்லுது. இந்த விஷயமே எனக்கு அயோத்தியா போய் தான் தெரியும். அப்போன்னா நம்ம ஸ்ரீராம பகவான் நம்ம இந்த மானிட பிறவியில் பிறந்து வாழும்போது அயோத்தியில் அவருக்கு குலசாமி ஸ்ரீரங்கநாதர் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போய் தான் தெரியும். நான் இதை பெரும் பாக்கியசாலியாக நான் நினச்சி உணர்ந்தேங்க. அன்றைய அந்த அழகான அயோத்தியில் ஸ்ரீராம பெருமான் பிறந்து வாழ்ந்த அந்த அழகான மண்ணில் உணர்ந்த அந்த சத்தியத்தை உங்கள் கூட இந்த வீடியோவில் நானுமே சொல்லியிருக்கேன், பகிர்ந்துக்கிறேன். சரி, நாம் அயோத்தியா போகிறதுக்கு நம்ம 3 இடத்துல நம்ம ட்ரெயின் மாறிக்கலாம். ஒன்று நாம் ராமேஸ்வரத்துலேருந்து டைரெக்டாக ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் திருச்சி வழியாக தான் போகும், இல்லை நம்ம திருச்சியில் ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா திருச்சியிலேருந்து போகக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை போய் தான் போகும். சென்னை போய் தான் விஜயவாடான்னு சொல்லி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும், பாட்டான்னு சொல்லி போயிட்டே இருக்கும், இல்லைங்களா? அப்போனா நான் பார்த்திங்கன்னா சென்னையிலும் நம்ம ஏறிக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ராமேஸ்வரம், திருச்சி, அப்படி இல்லைன்னா சென்னை. இந்த 3 இடத்துல நம்ம ஏறிக்கல ட்ரெயின், அயோத்திக்கு போகிற ட்ரெயின், சரிங்களா? இதுக்குண்டான சார்ஜர்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்திக்கு நம்ம டிக்கெட் எடுத்தாலும் சரி, இல்லை இடையில எந்த ஸ்டாப்லேருந்து எடுத்தாலும் சரி, கிட்டத்தட்ட நமக்கு 930 ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வருங்க. ஒரு ட்ரெயினில் ஒரு அந்த ஸ்டாப்பை பொறுத்து ஒரு சம்டைம்ஸ் 830 ரூபா வரும், இல்லை 930 ரூபா வரும், இல்லை 975 ரூபா வரும். இந்த 1000 ரூபாய்க்குள்ளே தான் அந்த ஒரு டிக்கெட்டோட விலையாக இருக்கும், சரிங்களா? நம்ம ராமேஸ்வரம் டு அயோத்தியா போய் சேர்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் ஆகும் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு, ஸ்லீப்பரில். அப்புறம் தேர்ட் ஏசி, ஸ்பெஷல் ஏசின்னு அது தனியாக இருக்கும்.
தனித்தனியாக 2000 3000 சொல்லி போயிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக சாதம் ஸ்லீப்பரில் போகணுமன்னா கரெக்டாக நமக்கு இந்த சார்ஜ் தான் வரும் ராமேஸ்வரம் டு அயோத்தியா போகிறதுக்கு. சரிங்களா? பிறகு நாம் அயோத்தியா போயிட்டு அங்கேருந்து தர்ஷனம் அயோத்தியில் ஸ்ரீ ராமபெருமான தர்ஷனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு அயோத்தியா டு காஷிக்கு 200 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தான் வரும். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 75 ரூபா தான் வரும். அதுக்கு நம்ம புக்கிங் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் தான் வரும். 200 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம அங்கேயே வந்து ஸ்லீப்பரில் நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து 75 ரூபா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இல்லையா அப்படியே ஸ்லீப்பரில் டிக்கெட் எடுத்து நம்ம அப்படியே போய்க்கலாம். அப்படியே நம்ம வந்து காஷி டு அயோத்தியா நம்ம போய்க்கலாம் 75 ரூபா டிக்கெட்டில். சரிங்களா? 4 மணி நேரம் ட்ராவலில். இதுக்கு ஒன்று நம்ம வந்து பெரிய கஷ்டம் இல்லை அல்ல. தினந்தோறும் இரவு 7:30க்கு அயோத்தியாவிலேருந்து காஷி ட்ரெயின் இருக்குது. பிறகு அப்பப்பவும் இருக்குது. சரிங்களா? அப்போனா நமக்கு வந்து அயோத்தியில் நம்ம ட்ரெயின் ஏறணும்னா காஷியில் அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து நம்மளுடைய பயணமானது காஷி. காஷி வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாநகரங்க. சொல்ல அளவு கொண்டாத பெரிய மாநகரம். அயோத்தியில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான செலவு அயோத்தியில் இறங்குறோம், போய் சுவாமி பகவானை பார்க்குறோம். பிறகு நம்ம தீர்த்தத்தை குளிச்சுட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு பிறகு அப்பனை வந்து பகவான ஸ்ரீராமரை நம்ம பார்த்துடுறோம். ஒரு இரவு அங்கே நம்ம தங்க வேண்டியதாக இருக்கும். தங்கக்கூடிய ரூம் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா 2 ரூபாக்குள்ளே தான் வரும். அதை நம்ம தயார் பண்ணிக்கலாம். அந்த 2000 ரூபா சார்ஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் நம்ம தங்கிக்கலாம். அந்தளவுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த காஷி மண்டபம்னு இருக்கும். அது நம்ம தேடணும், கொஞ்சம் தொலைவணும். அங்கே போனோம்னா நமக்கு ஃப்ரீ தான். நாங்கள் போகும்போது அயோத்தியா ராமர் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் நமக்கு ஃப்ரீ இது கிடைக்கல. அப்போ நாம் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து நம்ம 2000 ரூபா சார்ஜர் நம்ம தங்கியிருந்தோம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிச்சு கிளம்பி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் விஷயங்க. ஃப்ரீயாகவும் இருக்கும், நம்ம கொஞ்சம் தொலைவணும். காசி மண்டபம்னு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது எல்லா பெரிய பெரிய ஆலயத்துலையும் நமக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி 4 பேர் போகணுமானா ஒரு ஆளுக்கு 500 ரூபான்ற மாதிரி பேசி ஒரு ரூம் எடுத்து நம்ம தங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு உண்டான இடம் நாம் பண்ணிக்கலாம். பிறகு இந்த ரூம் சார்ஜ் இவ்வளோ வருங்க. பிறகு அன்றைக்கி சில இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் நமக்கு அங்கங்கே தர்மம் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த அன்னதானமாவது நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்முடைய சொந்த செலவில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது அயோத்தியில் ஆகக்கூடிய செலவு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2லேருந்து ஒரு 3 ரூபாக்குள்ள செலவு அங்கே இருக்கும். பிறகு நாம் அயோத்தியிலேருந்து காஷிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷி என்பது பெரிய மாநகரங்க. சொல்ல கடகாத எப்படி சொல்ல தெரியல, பெரிய நெட்வொர்க், பெரிய உலகம் காஷி. சரிங்களா? எடுத்தோடனே போய் பகவானை மட்டும் போய் பார்த்து வந்துடலான்னா கிடையாது. காலையில் கங்கா ஆற்றில் போய் குளிக்கிறதுல இருந்து பிறகு காஷி விஸ்வநாதர், மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மாவை, பிறகு காலபைரவரன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய துர்காம்பிகை, ஆஞ்சநேய பகவான் டெம்பிள்னு சொல்லி எல்லா சுவாமியை பார்த்ததுக்கப்புறம் பிறகு நைட்டில் இருக்கக்கூடிய கங்கா ஆர்த்தி பார்த்து தான் நம்ம வந்து மீண்டும் ட்ரெயினுக்கு வருவோம். இல்லைன்னா நம்ம அங்கே ரூம் எடுத்து தான் ரூமில் தங்குவோம். இதுக்குண்டான செலவு பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராவல் சார்ஜ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி 2 ரூபா கையில் வச்சுக்கணும். அங்கே 2-3 ரூபா கண்டிப்பாக கையில் இருக்கணும். காட்சியில் நம்ம குரூப்பாக போனால் அது வேறு. நம்ம இங்கேயே ஆல்ரெடி கட்டியிருப்போம் 10,000 20,000 சொல்லிட்டு அங்கே போகிறோம், அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு 4-5 பேர் போகிறோம், நம்மளாவா போகிறோம்னு சொன்னால் நமக்கு இதுக்கு செலவு அங்கே இருக்கும். காஷியில் ஒரு 2 ரூபா அந்த ட்ராவல்ஸ்க்கு மட்டும் நாம் வச்சுக்கிறோம். பிறகு நாம் இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் சேம் அங்கே அவ்வளோதான் இருக்கும். 2000 ஒரு 4 பேர் தங்கிக்கலாம். ஆளுக்கு 500 ரூபா போட்டு நம்ம அங்கே தங்கிக்கலாம். ஸோ இப்படி ஒரு செலவு இருக்கும். பிறகு நமக்கு சாப்பிடலாம். மதியம் அங்கே மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா கோயிலில் நம்ம சாப்பிட்டுப்போம். கங்கா ஆர்த்தி முடிச்சு நம்ம அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டே இருப்போம். ஏன்னா விரதம் இருப்போம் சில பேர் அங்கே ஏதாச்சும் கடையில் சாப்பிட்டுக்கலாம். பிறகு மத்தியானம் அங்கே காஷி பிறகு அங்கேயே மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா கோயிலில் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. அதை நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியான அருள் பிரசாதமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? பிறகு மத்தியான உணவு செலவு நமக்கு இருக்காது. பிறகு நாம் வந்து மீண்டும் அடுத்து பார்க்க வேண்டிய ஆலயமெல்லாம் பார்த்துட்டு நாம் நைட்டு இரவு பார்த்திங்கன்னா கங்கா ஆர்த்தி பார்த்துட்டு தான் நம்ம எடுத்துக்கிற ரூம்ஸுக்கோ இல்லை நம்ம வந்து மீண்டும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது அயோத்திக்கு எப்படி நமக்கு 2 மணி நேரம் செலவு இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே காஷியில் கண்டிப்பாக ட்ராவல்ஸுக்கே 2 மணி நேரம் செலவு இருக்கும். ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. பிறகு சாயங்காலம் கங்கா ஆர்த்தி பார்க்குறதுக்காக போட்டில் போவோம். அதுக்கு சார்ஜஸ் 500 ரூபா ஒருத்தருக்கான்னு போடுவாங்க. அதுவும் நம்ம ரெடியாக இருக்கணும். இது கண்டிப்பாக போடுவாங்க. நம்ம போட்டில் உட்காந்து கங்கா ஆர்த்தி பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக கங்கா ஆர்த்தி போட்டில் உட்காந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை முடிச்சுட்டு
பிறகு நான் வந்து எப்படி நம்ம ஒரு 4 பேர் போயிருந்தோம்னா ரூம் எடுத்திருப்போம். ரூம்க்கு நினச்சா நான் ஏற்கனவே சொல்லிட்டு ₹2 ₹2,500 ₹1,500 வரைக்கும் அப்படிலாம் இருக்கும். ஆளுக்கு ₹500 நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்படி கூட இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் போனால் தனியாக அவங்க எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இங்கே அந்த செலவெல்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காஷியில் ட்ராவல் சார்ஜஸ் ஒரு 2000, அப்புறம் பிறகு நமக்கு போட்டில் அப்புறம் எக்ஸ்ட்ரா நைட்டு காலை சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு ₹1000 இருக்கட்டும். பிறகு நாம் வந்து மீண்டும் அங்கே நைட்டு ரூம் ஸ்டே பண்ணுறோன்னா அதுக்கு எப்படியும் ஒரு 4 பேர் தங்குறோன்னா ₹2000 வரும். இல்லை நம்ம ஒருத்தர் தங்குறோன்னா ₹2000 வரும். அதை நம்ம பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அங்கே வந்து 3-4 செலவு இருக்குங்க. காஷியில் 3 அல்லது 4000 செலவு இருக்கும். அயோத்தியில் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக பண்ணாலும் ஒரு ₹2 நம்ம முடிச்சுக்கிட்டாலும் நமக்கு ரூம் பார்ட்னர்ஸ் எல்லாம் நல்லபடியாக கழிச்சிட்டா அங்கே ரூம் அவைலபிள்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பாடு செலவு அங்கே இருக்காது. அயோத்தியில் அந்தளவுக்கு இருக்காது. பிறகு நான் வந்து அங்கே ஒரு ₹2 அப்படி செலவானாலும் ₹2-3, பிறகு காஷியில் ஒரு ₹3-4 செலவானாலும் போயிட்டு வர செலவு சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹2 நம்ம இங்கேருந்து அயோத்தியக்கு காஷிக்கெல்லாம் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரத்துக்கு சேர்த்து ட்ராவல் சார்ஜ் மட்டுமே நமக்கு வந்து ஒரு எப்படியும் நமக்கு ஒரு ₹2,500 வந்துடுங்க சார்ஜஸ் இல்லைங்களா. நான் இதை வந்து இந்த வீடியோவில் நான் விவரமாக பேசிட்டு இருக்கிறவங்க கூட. பிறகு நான் ஷார்ட் ஸ்வீட்டாக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். சிம்பிளி ஒரு கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இதை வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் வந்து ஒரு விவரமாக பேசி கொண்டு இருக்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோவில் இதெல்லாம் அங்கே நடக்குவாங்க. பிறகு நாம் வரும்போது நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணாலும் சரி, கங்கா ஆர்த்தி பார்த்துட்டு நமக்கு ஸ்டே பண்ணாலும் சரி, இல்லை நமக்கு அன்றைக்கி நைட்டு ட்ரெயின் புக் ஆகிருக்கிற சார் நம்ம ரிட்டர்ன் கிளம்பணும்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரெயின் வந்து மாறிக்கலாம். மீண்டும் நான் ட்ரெயின் வரத்துக்கு ஒன்று நம்ம ஜான்சி வந்துட்டு காஷி டு ஜான்சி வந்துடலாம். அங்கேருந்து சென்னைக்கு நமக்கு ட்ரெயின் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாம் எப்படி ரிட்டர்ன் புக் பண்ணியிருக்கிறோமோ அந்த ட்ரெயினை நம்ம வந்து போய் நல்லபடியாக மகிழ்ச்சியாக பிடிச்சி நம்ம சென்னை வந்து மீண்டும் நம்ம ஊருக்கு நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இங்கே நம்ம காஷி அயோத்தியெல்லாம் போகணுமா, சரி நம்ம நம்ம தமிழ்நாடுலேருந்து அயோத்திக்கு போகிறோம். அயோத்திக்கு போனால் அதுக்கு நான் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுலேருந்து அயோத்தியாவுக்கு 930 1000 வரையும் ட்ரெயின் டிக்கெட் இருக்குங்க. பிறகு அயோத்தியாவிலேருந்து காஷிக்கு ₹75 ட்ரெயின் டிக்கெட்டுங்க. 200 கிலோமீட்டர் தான். பிறகு நம்ம காஷியில் தரிசனம் பண்ணிவிட்டு காஷிலேருந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் நம்ம ஜான்சிலேருந்து வந்து தான் ஏறணும். அதுக்கும் நம்ம ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காஷிலேருந்து சென்னை வரதுக்கு கரெக்டாக 800 1000 நமக்கு ட்ரெயின் டிக்கெட் வேணும். ட்ரெயின் செலவுக்கு உண்டான செலவு தான் ₹1000 சரிங்களா. ஆக மொத்தம் நமக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கே நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு ₹2,000 நம்ம ட்ரெயின் டிக்கெட் செலவுக்கே வேணும். பிறகு அயோத்தியில் எக்ஸ்ட்ரா செலவுக்காக ஒரு 2-3000. பிறகு காஷியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4000. ஸோ இந்த பட்ஜெட் நமக்கு தேவைப்படுது. ஆக மொத்த ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒரு 2500. அயோத்தியில் ஒரு ₹2-3 செலவு இருக்கும். அப்போனா மொத்தம் 5500 ஆச்சு. பிறகு அங்கேருந்து நம்ம வந்து காஷிக்கு வரும். காஷிக்கு உண்டான செலவு ₹75 தான். அது இருக்கட்டும், அந்த இந்த கணக்குலேயே வந்துடும். இப்போ வந்து ₹5500 ஆச்சு இல்லைங்களா. பிறகு ₹5500 ஆனால் காஷியில் ஒரு ₹3-4 செலவு இருக்குது இல்லைங்களா. ₹5500 ஒரு ₹3 வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. ஒரு ₹8500 ஆச்சு. பிறகு நாம் காஷிலேருந்து நாம் சென்னை வரணும் இல்லைங்களா. அதுக்கு ஒரு ₹850 900 1000 வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ரவுண்டாக நமக்கு ஒரு ₹10 வச்சுக்கணும் சிம்பிளாக நம்ம போயிட்டு வரதுக்கு. ஆடம்பரம் போனால் நீங்கள் நினச்சிங்கன்னா தனி ஏசி கோச், அப்புறம் வந்து ஹெலிகாப்டர்னு சொல்லி ஏகப்பட்டது போயிட்டுருக்கோம். அது ஆடம்பர செலவு. நல்லா தாராளமாக போகிறோம்னா சில பேர் ஏசி கோச் எல்லாம் புக் பண்ணி போயிட்டு வருவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட முறை கருத்து. நம்மளை சிம்பிளி நாம் ஒரு ஏழை, நம்மளால் இவ்வளோ தான் முடியும்னா இன்னும் இதுலேயே நம்ம இன்னும் சிக்கனமாக பண்ணி போயிட்டு வரலாங்க. நம்மளால் முடியும். ஆனால் காஷி ராமேஸ்வரம் போகணும். பிறகு இதோட முடியலிங்க. சில பேர் அயோத்தியா காஷி போயிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா காஷியிலேருந்து அயோத்தியா காஷி போயிட்டு காஷிலேருந்து தீர்த்தம் கொண்டுட்டு நம்ம ராமேஸ்வரம் போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஷிக்கு போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காஷிலேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரமோ இல்லை 10 நாள் கழிச்சு காஷி தீர்த்தத்தை கொண்டுட்டு ராமேஸ்வரம் போவாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று காஷிலேருந்து டைரெக்டாக நம்ம ராமேஸ்வரத்துக்கு போயிடலாம். இல்லைன்னா அவங்க ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து கூட நாம் வந்து காஷி தீர்த்தத்தை ராமேஸ்வரத்துக்கு நாம் கொண்டு போகலாம். இது வந்து நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிருக்கேன். விவரமாக நான் பேசியிருக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோடய வீடியோவில் நான் கொடுக்குறேன். பாருங்கள். இதுக்குண்டான செலவு கிட்டத்தட்ட ஒரு ₹10 குறைஞ்சது. நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கேங்க, சிக்கனமாக போயிட்டு வரணுன்னா குறைஞ்சது ஒரு ₹7 இருந்தால் போயிட்டு வந்துடலாங்க கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப சிக்கனம். எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே மட்டும்தான் பண்ணணும். ஒரு வேளை சாப்பிட விட்டுற வேலை சார்ஜஸ் இருக்கும். ஏன்னா 3 நாள் நமக்கு ட்ரெயினில் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். 2 நைட்டு 2 பகல் ட்ரெயினில் இருக்கும்.
அந்த டைம்லலாம் சாப்பிட்ணும் இல்லையா, கண்டிப்பாக நமக்கு ஒரு 10 ரூபாய் இருந்தால் நார்மலாக போயிட்டு வரலாம். ரொம்ப ஆடம்பரமும் இல்லை, ரொம்ப குறைஞ்ச செலவும் இல்லை. தான தர்மமும் பண்ணிவிட்டு நம்மளும் உணவு எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளையாவது சாப்பிட்ணும்ல, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வரலாம். இல்லை நம்மக்கிட்ட பைசா ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப சிக்கனம் வேணும்னா ஒரு 7 ரூபா 8 ரூபாக்குள்ளே காஷி அயோத்தியா நம்ம போயிட்டு வரலாம். பிறகு நான் வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு நம்ம அப்படியே போனாலும் போகலாம், இல்லை நமக்கு பார்த்தாலும் கழிச்சு கூட நம்ம போய்க்கலாம். ஆக மொத்தம் ராமேஸ்வரத்துக்கு சேர்த்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா இருந்தால் நம்ம போயிட்டு வரலாங்க. இது சிம்பிளி, சரிங்களா? கொஞ்சம் நம்ம நல்லா போயிட்டு வரலாம், நம்ம நல்லா தர்மம் போடணும், அங்கே இனிப்பெல்லாம் வாங்கணும், அருள் பிரசாதமெல்லாம் நம்ம நிறைய வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு பார்த்துக்கோங்க. அது போக 15,000-16,000க்குள்ளே, சரிங்களா? இது ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள விவரமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கிறேன் எப்படி என்ன அன்னிட்டு. பிறகு எனக்கு வந்து ஒரு விபத்து நடக்கும்போது இங்கே தையல் போட்டிருக்காங்க, இங்கே கொஞ்சம் எனக்கு தொதுலும் இப்போல்லாம் பேசும்போது சரி ஓகே இதுவும் இறைவன் செயல்தான்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னா மீண்டும் மீண்டும் சொல்லியிருப்பேன், அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓம் நம்ம சிவாய வாழ்க, அதன் தாழ் வாழ்கையுமே இப்பொழுது என் நெஞ்சில் நீங்க அதன் தாழ் வாழ்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் விவரமாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி போகலான்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஃப்ரீயாக பேசியிருக்கேன், பகிர்ந்துக்கிறேன். இப்படி இருக்குது, இப்படி போனால் இப்படி போய்க்கலாம், ஆனால் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறத நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துருக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு கிடச்சிச்சேன்னா அயோத்தியா, காஷி, ராமேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க. பிறகு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அயோத்தியா ராமர் பிறந்து வாழ்ந்த அயோத்தியா மண்ணுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் போனேன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு கிடச்சுன்னா கிளம்பிடுங்க. பிறகு காஷி, ராமேஸ்வரம் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமாய் காஷிலையும் பிறகு இன்னொரு ஜோதிர்லிங்கமாய் ராமேஸ்வரத்துலையும் இருக்காங்க. அதை நான் மிஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக 12 ஜோதிர்லிங்கம் நம்ம ஒரு திக்கில் இருக்குது, நம்ம போக முடியுமான்னு எல்லா லிங்கமும் நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக காஷி போனால் நிச்சயமாக நம்ம ராமேஸ்வரம் போவோம் இல்லைங்களா? அப்போன்னா 12 ஜோதிர்லிங்கத்தை 2 ஜோதிர்லிங்கம் நம்ம பார்த்துடலாம். புண்ணியம், பெரும் புண்ணியம், மாபெரும் புண்ணியம், கோடி புண்ணியம், சரிங்களா? கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இல்லை ஏன் கூட வரேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன். சிம்பிளி உண்மையான நம்பிக்கையோட தைரியத்தோட மன தைரியத்தோடைய உண்மையான பக்தியோட வாங்க. இறைவனுக்கு பக்தியை கொடுங்க, அந்த பக்தி உங்களை கூட்டிகிட்டு போகும். தனி பெண்ணாக போயிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். என் கூட வரவங்க வாங்க, நானும் அழைச்சிட்டு போகிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்ல முறையில் போயிட்டு வாங்க, சரிங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னொரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். இந்த ஒரு பயணத்தோட வீடியோ சிம்பிளி கொடுக்குற அந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேறு போகிறதுக்கு வரத்துக்கு உண்டான செலவு மட்டும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிறகு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் NV காஷி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. ஓம் விஸ்வாய். ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர சிற்றம்பலம்.